அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து நான் கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை என வி.கே. சசிகலா தெரிவித்திருக்கிறார். அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து நான் கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை என வி.கே. சசிகலா செய்தியாளர்களின் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தமிழக தேர்தல் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வருகை தந்திருக்கிறார். அவர் சென்னை தியாகராயர் நகரில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தார் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், விவரங்கள். வணக்கம் சரவணன். இன்று கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தில் சசிகலா அவர்கள் குறிப்பாக ஆதரவற்றோருக்கு ஒரு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவதற்காக வருகை புரிந்தார். இந்த நிலையில் இன்று பத்திரிகை சந்திக்கும் பொழுது சில கேள்வி எழுப்பப்பட்டது. அதாவது அதிமுக சார்பாக இன்று பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களே, அது தொடர்பாக பியூஷ் கோயல் இன்று சென்னை வந்திருக்கிறார். பாஜகவுடைய தலைமை அலுவலகத்தில் அந்த ஆலோசனை நடைபெற இருப்பதாகவும் அதிமுக சார்ந்த நபர்களும் தனியார் விடுதியில் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக கேட்ட கேள்விக்கு, இது தேர்தல் காலம் என்பதால் சில பேருக்கு இது தொடர்பாக ஆலோசனை நடத்துவார்கள், இது இயல்பான ஒன்றுதான், அது தொடர்பாக கருத்து சொல்ல இயலவிலே தெரிவித்து விட்டார். ஏனென்றால் தொடர்ந்து அதிமுகவை மீட்பதற்காக தொடர்ந்து போராடி வந்தார். அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஒன்றிணைந்து செயல்படும் என பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். மேலும் வரக்கூடிய தேர்தலில் டிடி விஜயகாந்த், சசிகலா, ஓபிஎஸ் இணைந்து செயல்படுவார்களா அல்லது அதிமுகவில் இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சசிகலா, இபிஎஸ் அவர்களை இணைக்க மாட்டேன் உறுதியாக இருக்கிற நிலையில் அவர்கள் பிஜேபி கூட்டணி செல்கிறார்கள். அந்த அடிப்படையில் இவர்கள் எந்த ஒரு முடிவெடுப்பார்கள் அல்லது பாஜக தலைமை இபிஎஸ், டிடிவி தினகரன் மற்றும் சசிகலாவை இணைத்து தேர்தல் சந்திக்க எதிர்கொள்மா என்ற ஒரு கேள்வியானது பரவலா இருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தட்டும், அது தொடர்பாக கருத்து சொல்ல இயலவே தெரிவித்து விட்டார்கள். இருந்த போதிலும் கூட 2026 தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்ற கேள்விக்கு, அது எப்படி நான் ஒதுங்கி நிற்பேன், என்னுடைய பயணம் தொடரும், 2020 தேர்தலில் நான் எதிர்கொள்வேன் என்ற கருத்தையும் பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2020 ஒதுங்கி நிற்கப்பட தெரிவித்தார். அடிப்படையில் இவர்கள் யாருடைய சேர்ந்து தேர்தல் எதிர்கொள்ளப் போகிறார், அதாவது தினகரனோடு சேர்ந்து தேர்தல் எதிர்கொள்வாரா அல்லது பிஜேபியோடு சேர்ந்து இந்த தேர்தல் எதிர்கொள்வாரா, ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.